வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆர்ஜே அகிலா. இன்று நாம் பார்க்க போகும் கதை துரோகத்தில் புதிதாய் பிறந்தேனடா. இந்த அழகான கதையை எழுதியவர் உமாமதி அவர்கள். எபிசோட் 17. கதையின் தொடக்கம். அர்ஜுன் தலையில் கட்டோடு வருவதை கண்டு பதறியபடி ஓடி வந்த மீரா, என்னாச்சு மாமா, ஏன் தலையில் கட்டு போட்டு இருக்கீங்க என்று அதிர்ச்சியாக கேட்க, அது ஒரு சின்ன ஆக்சிடென்ட், தலையில் அடிபட்டுடுச்சு, பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, கத்தி கூப்பாடு போட்டு ஊரை கூட்டாதடி என்று எரிச்சலாக கூறினான் அர்ஜுன். அவன் கையில் இருந்த ஆஃபீஸ் பேக்கை வாங்கி கொண்ட மீரா, பார்த்து வாங்க மாமா என்று அவனுக்கு தோள் கொடுக்க, ஏய், எனக்கு தலையில தாண்டி அடிபட்டிருக்கு, கால் நல்லா தான் இருக்கு, என்னால் தனியாகவே நடந்து வர முடியும், பசங்க என்ன பண்ணுறாங்க என்றபடி முன்னே நடக்க, சாப்பிட்டு தூங்கிட்டாங்க மாமா என்று மீரா கூற, அவ்வளவு சீக்கிரமாவா என்று அர்ஜுன் சந்தேகமாக கேட்க, வந்ததும் அவங்களுக்கு குழிப்பணியாரம் செஞ்சு கொடுத்தேன், அதை சாப்பிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க, அப்புறம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு ஆளுக்கு ஒரு தோசை சாப்பிட்டு தூங்கிட்டாங்க மாமா என்று மீரா அனைத்தையும் ஒப்புவிக்க, சரி, சாப்பாடு எடுத்து வை, பசிக்குது, நான் போய் குளிச்சுட்டு வரேன் என்று அர்ஜுன் குளியல் அறைக்கு செல்ல, கணவன் பசிக்கிறது என்றதும் வேகமாக ஓடி ஃப்ரிட்ஜை திறந்தவள் ஒரு புறம் தோசை வார்த்து கொண்டே இன்னொரு புறம் காலிஃப்ளவர் குருமாவை சூடு பண்ண ஆரம்பித்தாள். 3 தோசை ஊற்றி முடிக்கவும் அர்ஜுன் வரவும் சரியாக இருக்க, டைனிங் டேபிளில் கொண்டு வந்து குழம்பையும் தோசையும் வைத்துவிட்டு மீண்டும் கிச்சனுக்கு சென்றவள் 2 முட்டையை உடைத்து ஆம்லேட் போட்டவள் பெப்பர் தூக்கலாக தூவி எடுத்து வந்து வைத்தாள். மீரா மீண்டும் ஒரு தோசையை வார்த்தவள் அவனுக்கு சூடாக கொண்டு வந்தவள் அவன் தட்டில் வைக்க, ஏய் போதும்டி, இது என்ன வயிறா இல்லை குப்பை தொட்டியா, இஷ்டத்துக்கும் வாரி கொட்டுறதுக்கு என்று அர்ஜுன் சிடுசிடுக்க, இல்லை மாமா, சூடா சாப்பிட்டால் 4 தோசை சாப்பிடுவீங்கன்னு வச்சேன் என்றால் தயக்கமாக. அதான் ஆம்லேட் வேற போட்டிட்டியே, எனக்கு இதுவே சரியா போயிடுச்சு, உனக்கு வேணும்னா நீ சாப்பிடு என்று அர்ஜுன் எழுந்து சென்று கையை கழுவி கொள்ள, மீரா மீண்டும் ஒரு தோசையை எடுத்து கொண்டவள் 2 தோசையை தட்டில் வைத்து சாப்பிட தொடங்கினாள். அர்ஜுன் பிள்ளைகளின் அறைக்கு சென்றவன் இருவரையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு போர்வையை போத்துவிட்டு வந்தவன் தன் பேக்கில் இருந்த மல்லிகை பூவை சாப்பிட்டு கொண்டிருந்த மனைவியின் அருகில் வைத்துவிட்டு சென்றான். அவனை குழப்பமாக பார்த்தபடி சாப்பிட்டு முடித்தவள் பூவை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைத்துவிட்டு அறைக்குள் வர, அவளை கண்டு கடுப்பான அர்ஜுன், பூ எங்கடி என்று எரிந்து விழ, அது ஃப்ரிட்ஜில் இருக்கு மாமா, வெளியில இருந்தா வாடி போயிடும், அதான் காலையில வச்சுக்கலாம்னு என்று மீரா தயக்கமாக இழுக்க, நான் வேலைக்கு போன பிறகு பூ வச்சு எவனுக்கடி அழகு காமிக்க போற, போய் வச்சுக்கிட்டு வாடி என்றான் எரிச்சலாக. அவனை அதே எரிச்சலோடு பார்த்தவள், இவனுக்கு அடிபட்டு இருக்கே, உடம்புக்கு கஷ்டமாக இருக்கும், இந்த நேரத்தில் இதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டான்னு நினைச்சேன் பாரு, என்ன நானே செருப்பால அடிச்சுக்கணும், நாய் வாழ நிமித்த முடியாதுன்னு தெளிவாக நிரூபிச்சிட்டான், என்ன மனுஷனோ என்று தன்னைத்தானே நொந்து கொண்டவள் அவன் வாங்கி வந்திருந்த 2 முழ மல்லிகையும் முழுதாக வைத்துக்கொண்டு அறைக்குள் நுழைய, அர்ஜுன் ஃபோனில், I am eat just now. You take care of yourself. I will meet tomorrow என்று ஃபோனை துண்டித்தான். ஃபோனில் யாராக இருக்கும் என்று மீராவால் ஓரளவுக்கு யூகிக்க முடிந்தது. யோசனையோடே அவன் அருகில் நிற்க அவளை இழுத்து அணைத்தவன் அவள் தலையில் இருந்த மல்லிகையை நுகர்ந்தபடி அவள் காதில் முத்தமிட்டான் அழுத்தமாக. அவன் புஜங்களை இறுக்கி பிடித்த மீரா, மாமா, உங்களுக்கு தான் இப்போ உடம்பு சரியில்லையே, இப்போ இது தேவையா, பேசாம ரெஸ்ட் எடுங்களேன் என்று அக்கறையாக கூற, என்னடி என்னால் முடியாதுன்னு நக்கல் பண்ணுறியா, நான் சொன்னனா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு என்று கோபமாக கேட்டவன் அவளை கட்டிலில் சரித்து அவள் மீது சரிதான். அவள் கழுத்தில் முத்தமிட்டபடி 2 நாளாக ஒரே டென்ஷன்டி, என்னையை நான் மறக்கணும்னா எனக்கு இதுதான் மருந்து என்று அர்ஜுன் கூற, எப்படியும் அவன் விடப்போவதும் இல்லை, தன்னால் அவனை எதிர்த்து விடப்படவும் முடியாது, எதற்கு வீண் முயற்சி என்று நினைத்த மீரா அவன் கட்டுப்போட்ட இடத்தில் கைப்படாத வண்ணம் முதுகை ஆற தழுவினாள். அவன் மார்பில் முத்து குளித்தவன், போன முறை பண்ண மாதிரி பண்ணடி, ஆசையா இருக்கு என்றான் கிசுகிசுப்பாக. இதுக்கு பேரு தான் வேலியில போற ஓனானா தூக்கி வேட்டிக்குள்ள விட்டுக்கிறதுன்னு சொல்லுவாங்க போல. அடியே மீரா, நீ என்ன பண்ணி வச்சிருக்க, இப்ப பாரு, ருசி கண்ட பூனை மாதிரி இவன் திரும்ப திரும்ப அதையே கேட்டுக்கிட்டு இருக்கிறான் என்று தன்னைத்தானே கடிந்து கொள்ள, நீதான புருஷனை தக்க வச்சுக்கிறதுக்கான முயற்சின்னு சொல்லி கண்டதையும் பண்ணி வச்ச, இப்ப அனுபவி என்று கூறிவிட்டு அவள் மனசாட்சி ஒளிந்து கொள்ள, ஒரு பொண்டாட்டியா என் புருஷனை திருப்திப்படுத்த வேண்டியது என்னோட கடமை, இதுல எனக்கு எந்த வெக்கமும் இல்லை, அவமானமும் இல்லை, முறைப்படி கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றிருக்கேன், அவர் வேற யார்கிட்டையாவது இதை எதிர்பார்த்தாதான் தப்பு, என்கிட்ட எதிர்பார்க்கறதுல என்ன தப்பு இருக்கு என்று தன் மனதை திடப்படுத்தி கொண்டவள், விருப்பமே இல்லைனாலும் கணவனின் ஆசையை நிறைவேற்றுவதே மனைவியின் தர்மம் என நினைத்து இந்த நொடி அவன் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடிவெடுத்தாள். மாமா, எனக்கு கூச்சமா இருக்கு, லைட் ஆஃப் பண்ணுங்களேன் என்று கெஞ்சலாக கேட்க, இருந்தா என்னடி குறைஞ்சு போயிட போகுது என்று எழுந்து அறையின் விளக்கை அணைத்தவன் கட்டிலில் கிடந்த மனைவியை இழுத்து அணைத்தான் எலும்புகள் நொறுங்கும்படி.
இந்த ஆளு தினமும் இட்லியும் தோசையும் தானே சாப்பிட்றான். எனக்கு இல்லாத பலம் இவனுக்கு மட்டும் எங்கிருந்து தான் வருதோ என்று மனதிற்குள்ளேயே கணவனை கண்ட மேனிக்கு கழுவி ஊற்றியவள் அவன் உடலில் முத்த ஊர்வலத்தை நடத்தியபடி அவன் முன்பு மண்டியிட்டு அமர்ந்தாள். அவன் கைகள் அவள் தலையை வருடி கொடுக்க அவள் கொடுக்கும் சுகத்தில் மூச்சுக்கு 300 முறையும் மீரா மீரா என்று பிதற்ற ஆரம்பித்தான் அர்ஜுன். சிறிது நேரத்தில் முடியல மாமா என்றாள் சோர்வாக. அவள் கைப்பற்றி இழுத்து அணைத்தவன் அவள் முகம் முழுவதும் முத்தமிட்டு கொண்டாடினான். போதும்டி, இதுவே சொர்க்கத்தை கையில கொண்டு வந்த மாதிரி இருக்கு. என்னை ஏதேதோ பண்றடி ராட்சசி, இப்பவெல்லாம் நீ எனக்கு புதுசா தெரியிற என்று கொஞ்சியவன் அப்படியே பின்னால் சாய்ந்தான் கட்டிலில். அவனோடு சேர்ந்து மீராவும் கட்டிலில் விழ அவன் முகம் முழுதும் பதிலுக்கு முத்தாடியவள் தானே ராஜ்யத்தை கையில் எடுத்தாள். அதில் விக்கித்து போய் இருளின் ஆதிக்கத்தில் அவள் கண்களை காண முயற்சித்தான் கூர்மையாய். ஆனால் மனைவி வழங்கி கொண்டிருக்கும் சுகம் அவன் கண்களை தானாக மூட வைத்தது. மந்திரத்திற்கு கட்டுப்பட்டவன் போல் அவள் ஆளுமையில் கிறங்கி கிடந்தான் ஆடவன். எவ்வளவு நேரம் சென்றதோ தெரியவில்லை. உடலில் உள்ள பழம் எல்லாம் வற்றி போய் மீரா துவண்டு சரிந்தாள் அவன் மார்பில். அவள் ஆழ்ந்த மூச்சு எடுத்து கொண்டிருக்க கண்களை திறந்த அர்ஜுன் அவள் முதுகை வருடி கொடுத்து ஆசுவாசப்படுத்தியவன். தன் நெஞ்சில் புதைத்திருந்த அவள் முகத்தை பற்றி நிமிர்த்தியவன் அவள் நெற்றியில் முத்தமிட்டு இதழை களவாடினான் நிதானமாக. சில நிமிடங்களில் இதழை விட்டு பிரிந்தவன், இன்னும் என்னென்னலாம் வித்த கத்து வச்சிருக்க, அப்படியே கொல்றடி, இத்தனை வருஷம் அனுபவிக்காத சுகத்தை இப்போ கொடுத்திருக்க என்று ஆத்மார்த்தமாக கூறியவன் அவளை உருட்டி தனக்கு கீழே கொண்டு வந்தவன் மென்மையாக அவள் தேக கூட்டை களவாடியவன் தன் ஆதிக்கத்தை செலுத்தினான் அவளிடம். மாமா, உடம்பு வலிக்குது, ரொம்ப டயர்டா இருக்கு என்றால் உள்ள போன குரலில். அவ்வளோ தாண்டி, முடிஞ்சிடுச்சு என்ற ஆறுதலான வார்த்தையை கூறியவன் அடுத்த நொடியே, ஒரு நாளைக்கே இவ்வளவு சோர்ந்து போறியே, நான் தினமும் எவ்வளவு சோர்ந்து போவேன், அப்பவெல்லாம் நோகாமல் படுத்து கிடப்பியே, அப்ப தெரியலையா என்னோட டயர்டெல்லாம் என்றான் நக்கலாக. மீராவிற்கு பத்தி கொண்டு வந்தது. இவனை திருப்திப்படுத்தணும்னு மெனக்கெட்டு இதுவரைக்கும் செய்யாத கருமத்தையெல்லாம் செஞ்சு என்னை நானே அசிங்கப்படுத்திக்கிட்டேன். இவனையெல்லாம் திருந்தவே மாட்டான் என்று கோபப்பட்டவள் அவனை பிடித்திருந்த தன் பிடியே தளர்த்தினாள் கடுப்பாக. உன் வாய் தாண்டா உனக்கு பிரச்சனை. இவ்வளோ நேரம் நல்லா கம்பெனி கொடுத்தாள், கொழுப்படுத்து போய் கண்டதையும் பேசி அவளை மூட் அவுட் பண்ணிட்ட என்று நொந்து கொண்ட அர்ஜுன் தன் தேடலில் மும்மரமாக அவள் இப்படி உணர்வில்லாமல் இருக்கும்போது அவனால் திருப்தி அடைய முடியவில்லை. அதில் கடுப்பானவன், என்னடி திமிரா, ஏன் மரக்கட்ட மாதிரி இருக்க, உன்கிட்ட நான் கெஞ்சணுமா, ஒழுங்கா ஒத்துழைப்பு கொடுடி என்று அவளை ஓங்கி அறைந்தான். அவள் கண்ணீர் சிந்தியபடி அவனை பார்க்க, மீரா, என்கிட்ட அடிபட்டு சாகாத, என் உயிரை வாங்காம ஒழுங்காக என்னை கட்டிப்பிடி என்றவன் வலுக்காட்டாயமாக அவள் கைகளை இழுத்து தன் முதுகில் வைத்தான். தன் தலைவிதியை எண்ணி நொந்து கொண்டவள், இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் இவன் என்னை தேடி வரான் போல, இல்லனா என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டான் என்று மனதிற்குள் வெம்பியவள் எப்படா அவன் விலகுவான் என்று பற்களை கடித்தபடி சகித்து கொண்டிருக்க அர்ஜுன் போன் விடாமல் அடிக்க தொடங்கியது. இது வேற என்று சலித்து கொண்டவன் தன் தேடலை தீவிரப்படுத்தி ஒரு வழியாக அவளை விட்டு விலகியவன் போனை எடுத்துக்கொண்டு ரெஸ்ட் ரூமிற்குள் நுழைந்தான். இதோடு இன்றைய எபிசோடு நிறைவடைகிறது நண்பர்களே. மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பதிவிட மறக்காதீர்கள். இந்த கதையின் மற்ற எபிசோடுகளை பார்க்க விரும்பினால் அவை நமது பிளேலிஸ்டில் கிடைக்கின்றன. அங்கே சென்று மற்ற எபிசோடுகளை பார்க்கலாம். அதேபோல் இந்த கதையை முழுமையாக படிக்க விரும்பினால் கதையின் முழு பகுதியும் டிஸ்கிரிப்ஷனில் வழங்கப்பட்டுள்ள லிங்கில் உள்ளது. அந்த லிங்கை பயன்படுத்தி முழு கதையும் படிக்கலாம். மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.